மாநகராட்சியில் சாலையின் அவல நிலை. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளிலும் தற்போது மத்திய மாநில அரசு நிதியின் கீழ் புதியதாக சாலைகள் போடப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் சாலைகள் போடும் போது அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை மூடி சாலையின் மட்டத்திற்கு அமைக்கப்பட வேண்டும். ஆனால் மாநகராட்சியில் பணி செய்யும் ஒப்பந்ததாரர்கள் பாதாள சாக்கடை மூடியை சாலையின் மட்டத்தை விட சுமார் 6 இன்ச் வரை பள்ளமாக போட்டுள்ளனர். இதனால் வாகனத்தில் செல்பவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் மின்சாரம் தடைபடும் நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் பள்ளமாக உள்ள பாதாள சாக்கடை சேம்பரில் வாகனம் விழும்போது விபத்து ஏற்படுகிறது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் சாலை பணிகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்காமல் தன்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டு பணிகள் சரியாக செய்யப்பட்டுள்ளது என்று மாநகராட்சியில் பராமரிக்கப்பட்டு வரும் புக்கில் கையெழுத்திடுகின்றனர். எந்த ஒரு அதிகாரியும் சாலை தரமானதாக போடப்பட்டுள்ளதா என்று நேரில் ஆய்வு செய்வதும் கிடையாது. சாலை போடும் போது நேரில் பார்வையிடுவதும் கிடையாது. அதிகாரிகள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு சாலை அமைத்தாலும் பாதாள சாக்கடை சேம்பர் சரியாக போடாவிட்டாலும் ஒப்பந்ததாரருக்கான பில் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தூத்துக்குடி மாநகராட்சியில் போடப்பட்டுள்ள சாலைகளை ஆய்வு செய்ய வேண்டும். எந்தெந்த சாலைகளில் பாதாள சாக்கடை சேம்பர் வைக்கப்படாமல் உள்ளதோ அதற்குரிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.